தரமான கட்டமைப்பை உருவாக்கியது அம்மையார் ஜெயலலிதாவின் சாதனை. இவங்க ரெண்டு பேரும். இப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்தியாவிலேயே தரமான கட்டமைப்பை உருவாக்கிய இந்த திராவிட தலைவர்கள், திமுக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், இவர்கள் தான் சர்வதேச தரத்திற்கு அரசு மருத்துவமனையை உயர்த்திட்டாங்க. தருமபுரி மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கிட்டோம். அரசு மருத்துவமனையில் சர்வதேச தரத்திற்கு நாங்கள் மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பேசக்கூடிய இந்த திமுக அதிமுக தலைவர்கள் எவனாவது ஒருவன் இதே தருமபுரி மண்ணில், இதே பெண்ணாகரம் மண்ணில், இதே பாப்பாரப்பட்டி மண்ணில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இல்லை என்று அப்படி கூட வேண்டாம், பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவின் கவுன்சிலர், அதிமுகவின் கவுன்சிலர் எவனாவது ஒருவன் அவன் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் சேர்க்காமல் தனியார் மருத்துவமனையில் ஏன் சேர்க்க? பிள்ளைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைக்கு சேராமல் தனியார் மருத்துவமனையில் என்ன மையத்துக்கு சேர்க்க? பதில் இருக்கா? அப்ப என்ன நமக்கு தெரியுது? அரசு மருத்துவமனைக்கு போக முடியாது. அரசு மருத்துவமனைக்கு யார் போவா? திமுகவின் மாவட்ட செயலாளர் போகமாட்டான், அவன் ஆத்தா அப்பம் போகமாட்டான், அவன் புள்ள வேற புள்ள போகமாட்டான், அதிமுகவின் மாவட்ட செயலாளர் போகமாட்டான், சாதாரண கவுன்சிலர் கூட போகமாட்டான். யார் போவாங்க? நீங்களும் நானும், உன் அப்பனுக்கும் என் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால், உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்களும் நானும் தான் போகணும். மருத்துவத்தை சிறப்பாக செய்யணும். யாரு? திமுகவுக்கு ஓட்டு போறீங்க அண்ணன்மார்கள், அதிமுகவுக்கு ஓட்டு போறீங்க அண்ணன்மார்கள். அரசு மருத்துவமனை அருமையா இருக்கு தம்பி, அருமையா இருக்கா? உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உடம்பு சரி